ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களோட எப்போதும் இணைஞ்சிருக்க முடியும். சூரிய சதகம் எவ்வளவு மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த நூல் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் மயூரகவி எழுதிய ஸ்தோத்திர காவியம்தான் சூரிய சதகம். சதகம் அப்படின்னாலே 100 ஸ்லோகங்களால் ஆன நூல்னு பொருள். மகிமை வாய்ந்த இந்த நூல் சமஸ்கிருத சாகித்யத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருக்குது. லக்ஷண கிரந்தங்களில் அலங்காரம் பற்றி சொல்லும்போது மயூர கவியோட சூரிய சதகத்தை உதாரணமாக சொல்லுவாங்க. எல்லா அலங்கார இலக்கணங்களுக்கெல்லாம் இந்த நூல் ஆதாரமாக இருக்குது. காளிதாசர் போன்ற மகாகவிகளுக்கு சமமான இடம்பெற்றவர் மயூரகவி. இவர் இயற்றிய சூரிய சதகம் சூரியனோட முக்கியத்துவத்தை சொல்கிற ஒரு உபாசனை நூல். இதில் பல அற்புதங்கள் இருக்குது. ஸ்துதினா வாக்கு வடிவம், வாக்கிற்கு உள்ள சக்தியே மந்திரம். மௌனமாக மந்திரத்தை மனனம் செய்தால் கூட காப்பாற்றுகிறது அப்படின்னு பார்க்கும்போது வாக்கிற்கு எத்தனை சக்தி உள்ளதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சூரிய பகவான் தேஜஸ் வடிவானவன். அவனுக்கும் வாக்கிற்கும் தொடர்பு உள்ளது. வாக்கு தேஜஸோட சூக்ஷ்ம அம்சம். வாக்கு அக்னி ஸ்வரூபம். தேஜஸ் வடிவான சூரியனுடைய அருளை பெறுவதற்கு அவனுடைய சூக்ஷ்ம ரூபமான வாக்கு வழியே அவனை மகிழ்விக்க முடியும். சூரிய பகவானை வாக்கு வழியே துதித்து மகிழ்விக்க இயலும். சூரிய சதகத்தில் வாக்கு வடிவத்தில் சூரியனின் அற்புதமான ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் மயூரகவி. இதில் காட்டியுள்ள கற்பனை வெறும் உணர்ச்சிகளால் இன்றி வேத கருத்துக்களையே கூறியுள்ளார். இதில் உபயோகித்த சொற்கள் கூட சாதாரணமானதல்ல. கேட்பதற்கு சங்கீதம் போல ஒலிக்கும். வாயார கூறிக்கொண்டே இருந்தால் சில நோய்கள் கூட குணமாகும். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்களின் சதகம் இது. சதகம் 2 விதங்களாக உள்ளன. முதலாவது முக்தகம், இரண்டாவது பிரபந்தம். முக்தகம் என்றால் அடுத்த ஸ்லோகத்தின் தேவையின்றியே ஸ்லோகத்தை கூறுவது. சூரிய சதகத்தை முக்தக சதகம் என்பார்கள். பிரபந்தம் என்றால் முன்பின் செய்யுட்களோடு தொடர்பு கொண்டு எழுதப்படுபவை. முக்தக முறை செய்யுளில் ஒவ்வொரு ஸ்லோகமும் தன்னளவில் கருத்து முழுமை கொண்டிருக்கும். வேறு ஒரு ஸ்லோகத்தோடு சம்பந்தமின்றி இருக்கும். இவ்வாறு இயற்றுவது மிகவும் கடினம். சூரிய கிரணங்கள் உலகிற்கு ஐஸ்வர்யங்களை அளிக்கட்டும் என்று ஓர் இடத்திலும், சூரிய கிரணங்கள் எங்களின் நோய்களை நீக்கட்டும் என்று வேறு ஒரு இடத்திலும் கூறுவார் ஆசிரியர். இவ்வாறு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். எனக்கு ஏதாவது கொடுப்பாயாக என்று அல்லாமல் உலக நன்மைக்காக என்று கூறுவது போல் காணப்படுவதால் சூரிய பகவான் இவருக்கு நன்மை விளைவிக்கிறான். மயூரபட்டர் 7ஆம் நூற்றாண்டின் சமஸ்கிருத கவிஞரும் அறிஞரும் ஆவார். அவர் பெரிய மன்னர் ஹர்ஷவர்தனாவின் அரசவை கவிஞரான வானாபட்டரின் மைத்துனர் ஆவார். மயூரபட்டர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் பகவான் சூரியனை, அதாவது சூரிய கடவுளை புகழ்ந்து இந்த 100 பாடல்களை இயற்றினார். இயற்றி முடித்ததும் அவருடைய தொழுநோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தார். மயூரகவி சூரிய சதகத்தை மொத்தம் 6 பாகங்களாக சாஸ்திரியமாக மிக அழகாக இயற்றியுள்ளார். முதலில் சூரிய பிரபையின் வர்ணனை. பிரபை என்றால் காந்தி. பின்னர் அஸ்வ வர்ணனை, அதாவது சூரியனுடைய குதிரைகளை பற்றிய வர்ணனை. அடுத்ததாக சாரதியை பற்றிய வர்ணனை. அடுத்து இரத வர்ணனை, மண்டல வர்ணனை, புருஷ வர்ணனை என்று 6 பாகங்களாக உள்ளன. இந்த வர்ணனை மொத்தமும் ஆகம நிகமங்களை அனுசரித்து இயற்றியுள்ளார். அப்போதைக்கப்போது எழுந்த ஸ்பூர்த்தியால் இயற்றினாலும் இதுபோன்ற விஷயங்களை எத்தனையோ காலம் உபாசனை செய்திருந்தால் மட்டுமே கூற முடியும். 100 பாடல்களை கொண்ட சூரிய சதகம் மயூர சதகம் என்றும் அனைவராலும் போற்றப்பட்டு இன்று வரை ஓதப்பட்டு வருகிறது. குஷ்டரோகம், தோல் வியாதிகள் மற்றும் கண் பார்வை பிரச்சனை உள்ளவர்கள் யாரானாலும் சரி, அவர்கள் இந்த 100 ஸ்லோகங்களையும் துதித்தோ அல்லது துதிக்க கேட்டோ சூரியனை பயபக்தியுடன் வழிபடும் போது அவர்களுடைய நோய் மற்றும் பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தை பெறுவர். இதை வரலாறு கூறும் ஏராளமான சம்பவங்களும் நிரூபிக்கின்றன. சுமார் 12 பேரறிஞர்கள் இந்த சூரிய சதகத்திற்கு விரிவுரை என்னும் பாஷ்யத்தை செய்திருப்பதிலிருந்தே இதன் மகிமையை சுலபமாக அனைவரும் அறியலாம். இவ்வளவு மகிமையும் சக்தியும் வாய்ந்த இந்த சூரிய சதகத்தை நாமும் துதித்து சூரியனை வழிபட்டு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சௌக்கியமாக வாழலாம். சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்கு பிரத்யக்ஷ தெய்வமாக, நாம் அன்றாடம் காணக்கூடிய தெய்வமாக, அறிவியலும் வியந்து ஆமோதிக்கும் பெரும் சக்தியாக விளங்குவது சூரியனே.
சூரிய பகவானை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய சூரிய சதகத்தை நாமும் துதித்து அவனின் அருளை பெறுவோம். அடுத்தடுத்த பதிவுகளில் சூரிய சதகத்தின் ஸ்லோகங்களையும் துதிப்போம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.